ஓவரா குளிருதுல எனக்கெல்லாம் குளிராதுப்பா. என் உடம்பு வயிறம் பாஞ்சு உடம்புப்பா. வா அந்த குளிருது நம்ம குளிர்லன்ற நீ செம்ம காத்தாதீங்கப்பா. வா நான் சொல்றேன் கேளு. நான் ஒரு சிவகாசி போயிட்டு இருக்கேன். ரோட்ல இவ்வளவு பெரிய பாம்பு நடா அதுன்னு எடுத்து பாக்குறேன். பாம்பை அப்புறம் வச்சிச்சுப்பா. வெச்சிச்சா? அப்புறம் என்னாச்சா? வச்சதுல நான் போய் விழுந்த மதுரை. பஸ் டிக்கெட் இல்லாமே பறந்து போய் விழுந்துக்கிறேப்பா. அப்புறம் மதுரையில என்ன பண்ணா? அப்புறம் என்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இதெல்லாம் ஒரு கதையா? நான் நடந்தது சொல்றேன் பாரு. என்ன நினைச்சு? கோயில் நந்ததா ஆடு நந்ததா? காமெடி பண்ணாதப்பா. என்ன நினைச்சுன்னு சொல்லு. 12 மணி ராத்திரி 2 பக்கமும் சுடுகாடு சவுண்டு. 4 பக்கமும் 4 பக்கமும் சவுண்டா? எப்படியா? அப்ப நீ போனியா? என்ன போனதால இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அந்த கேள்வி சொல்றேன். ஏய் சும்மா உட்காந்து என்னடா பண்ற? கேள்றா. சொல்லுப்பா. ஆனா நடந்ததா? அந்த ராத்திரில நடந்து போயிட்டு இந்த பக்கம் படப்படன்னு, இந்த பக்கம் படப்படன்னு. படப்படம் தான் யார்கிட்ட கிட்ட போக வேண்டியதானே? படம் தான். அடே அந்த படையா பயம். சொல்லியா? எவ்வளவு சொல்லுப்பா. திருலிங்கான விஷயத்தை இப்படித்தான் சொல்லணும். சரி சொல்லு. நான் ஒண்டியா நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னால தம்பி தம்பி எனக்கு பயந்து தூக்கி வாரி போட்டுச்சு. தூக்கி வாரி போச்சா? எங்க வேற எங்கன்னா போய் ஊந்தியா? அட அங்கேதான் இருக்கிறேன். திரும்பி பார்த்தாதான் தெரியுது எங்க சின்ன தாத்தா. அட அது உங்க தாத்தா வந்தா பேரா தானே கூப்பிட்டுருக்கணும். தம்பி தம்பின்னு ஏன் கூப்பிட்டாரு? சின்ன வயசுல செத்து போயிட்டாரு. அவருக்கு அடையாளம் தெரியல. ஆனா எனக்கு அடையாளம் தெரியும். செத்து போன தாத்தாவா? அப்புறம் என்ன சொன்னாரு? அவரு தகிக்கிற எவ்வளவு கூட்டி விட்டாரு. அங்க போனா குழு குழுன்னு ஏசி இருக்காரு. 2 டன் ஏசியா 1 டன் ஏசியா? என்ன கம்பெனி ஏசியா? அடா அதனால பாக்கலப்பா. கொஞ்ச நேரம் பட்டு தூங்கிட்டு எழுந்து பக்கத்து ரூம்லாம் பார்த்தா பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு இப்படி நடந்து வந்துட்டேன். நீ தைரியசாலி தான். ஆனா என் சூரிய காட்டார பயந்துருவிய. என்னாச்சு சொல்லு. சொல்றேன் கேளு. 1973 அப்ப நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லன்னு என்கிட்ட. அட அதுவா முக்கியம்? கதையை கேள்ப்பா. டக்குன்னு சொல்லலாம். உன் கதையை முடிச்சிட்டோன்னே என் கதை சொல்லணும்ல. சொல்றேன் கேளுங்க. 1973 நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது வயிற்று ரொம்ப கலக்கிடுச்சு. வயிற்ற கலக்கிச்சா? துண்ண கூடாது துண்ணு வச்சியா? பக்கத்துல உட்காந்து பல்பு தேத்து துண்டேன். அதனால தான் கலக்கிடுச்சு. அவன் முட்டை சூனியம் வச்சுட்டான். முட்டை சூனியம் வச்சானா? அவிச்ச முட்டையா இல்ல ஆம்லெட் சூனியமா? அவன் எப்படி வச்சான்னு தெரியல. ஆனா முட்டை சூனியம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கால சொன்னான். யாரு? அவனே சொன்னானா? சரி மேல கதையை சொல்லு. வயிற்று கலக்கிச்சுன்னு ஏரிக்கு ஒதுக்குப்புறமா போனேன். அங்க ஒழிச்சுக்கு இருந்து டைனோசரே என்னையே ஊத்து பார்த்து நின்னுச்சு. இது டைனோசரா? என்னப்பா சொல்ற? சின்னது பெருசுலாம் இல்ல, பெருசோ பெருசு. எல்ஐசி பில்டிங்க அதுக்கு இவ்வளவு தான். ஐயோ அப்புறம் அப்புறம் என்னாச்சு? ஓடுறேன் ஓடிக்கினே இருக்கிறேன். அது வச்ச காலு ஒரு பல்ல வந்து ஒரு ஏரியாவே ஆயிப்போச்சு. ஏரியா ஆயிடுச்சா? நான் சொல்றா. அட அந்த ஏரி தான் சமரபாக்கம் 1, புயல் 1, பூண்டி 1 தெரியுமா? நீ தப்பிச்சிட்டியா? நான் தான் கடல் பால சந்தில் நோஞ்சிட்டேன். எனக்கு பாக்கல அது. பயங்கர தைரியசாலிப்பா நீ. நீங்க என்ன சப்ப மேட் சொல்றீங்க? நான் சொல்றேன் பாரு. என்னப்பா நடந்தது சொல்லு. ஐயோ ஜோர பெய்யுது. இடி வேற அடிக்குது, மின்னல் அடிக்குது, ஆளுங்கட்டி மழை வேற பெய்யுது. ராத்திரி நேரம் சத்தம். குயா குயான்னு சத்தமா? ஏதாவது பெருசெலி சந்திரகிரில மாட்டிச்சா? ஆஹா அப்பதான் நான் போறேன் எங்க அம்மா வீட்டுல இருந்து. ஆஹா அந்த குயா குயான்னு கத்துன்னு நீதானா? சரி அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறமா நான் ஆச்சா என்ன பெத்த உடனே எங்க அம்மா வீட்டு இருக்கிறாங்க. பின்ன இந்த மூஞ்சி பாத்துட்டு ஆயாம கொஞ்சம் வாங்கலாம். என்ன ஆச்சு சொல்லு. எங்க அம்மா வீட்ட உடனே மனசு தாங்கல. உடனே எழுந்து போய் எங்க அம்மா கண்ணுக்கு துவச்சேன். கண்ணு துவச்சியா? நான் ஏன் சொல்ற? எங்க அம்மா கண்ணு துவச்சா உடனே எழுந்து டான்ஸ் ஆடினேன். அடா 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 உடனே டான்ஸ் ஆட்டியாடா? நான் ஆடின டான்ஸ பார்த்து எங்க அம்மா உயிர் உயிர் சிரிக்குது. அப்படியா? சரி சரி உட்கார் உட்கார் உட்கார். பாதியில நிறுத்திட்டீங்களா? இன்னும் நிறைய இருக்குதா? எப்பா நான் ஒரு கதை சொல்லணும், சொல்லட்டுமா? இமயமலை இருக்குல்ல, இமயமலை. இமயமலை கதை தானே? இவங்கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என் பொண்டாட்டி கூப்பிடுது, நான் போயிட்டு அப்புறம் வரேன். டைம் ஆச்சு நான் போறேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். என் கதையை கேட்க யாருமே இல்லையா? மக்களே நீங்களாவது கேளுங்க. 4 பேர் கதையை கேட்டு